வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட். நம்ம சேனலுக்கு மொத வந்திருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட பட்ஜெட் தகுந்தாப்புல வீடுகள், வீட்டு மனைகள், தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம். அந்த வீடியோவை பார்த்து டைரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க. பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குங்க. நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் கோரிமேடுக்கு ரொம்ப நேரஸ்ட்டாக என்ஜிஓ காலனியில் இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க. டோட்டலாக 1725 சதுரடிங்க. டோட்டல் சதுரடி 1725 சதுரடிங்க. 50க்கு 35 அந்த அகலம் இருந்துருங்க. தெற்கு திசைங்க. பிளாட் அப்ரூவலுங்க. டிடிசிபி அப்ரூவலுங்க. பிளாட்டுக்கு 30 அடி ரோடு வசதி இருக்குங்க. சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க. ஒரு சதுரோட ரேட்டு 4750 ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் உடனடி கிரயம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க. இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. சேலம் மாநகராட்சியிலேயே சேலம் கோரிமேடுக்கு ரொம்ப நேரஸ்ட்டாக என்ஜிஓ காலனியில் இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க. டோட்டலாக 1725 சதுரடிங்க. டோட்டல் சதுரடி 1725 சதுரடிங்க. 50க்கு 35 அந்த அகல நீளத்தில் இருக்குங்க. தெற்கு திசைங்க. டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குங்க. 30 அடி ரோடு வசதி இருக்குங்க. ஒரு சதுரோட ரேட்டு 4750 ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் உடனடி கிரயம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க. இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. கோரிமேடு சேலம் கோரிமேடுக்கு ரொம்ப நேரஸ்ட்டாக என்ஜிஓ காலனியில் இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க. இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.